வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது என்னன்னா, தனுஷ் அண்ட் சிம்பு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அதில் யாரோட படங்கள் அதிகமாக வெற்றி அடைஞ்சு ஒவ்வொரு வருஷமும் யார் வின்னர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம தமிழ் சினிமாவில் விஜய் அஜித்துக்கு அடுத்தபடியாக டாப்பில் இருக்கிறவங்க தான் நம்ம சிம்பு அண்ட் தனுஷ். இவங்க ரெண்டு பேருமே 2002 வருஷத்துல தான் சினிமாவில் ஹீரோவா அறிமுகமானாங்க. 2002 பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு படமும் சிம்புக்கு ஒரு படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு துள்ளுவதோ இளமை அப்படிங்கிற படமும், சிம்புக்கு காதல் அழிவதில்லை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. தனுஷோட முதல் படமான இந்த படத்தை அவரோட அப்பா கஸ்தூரி ராஜா தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. முதன்முறையாக சிம்பு ஹீரோவா நடிச்ச இந்த படத்தை அவரோட அப்பா டி ராஜேந்தர் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல. ஆனா பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ 2002 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் சிம்புக்கு எந்த படமுமே வெற்றி ஆகலை. அதனால இந்த வருஷத்தில் தனுஷ் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2003 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சிம்புவுக்கும் 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு காதல் கொண்டேன் திருடா திருடி அப்படின்னு இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பார்த்தீங்கன்னா அலை தம் அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ், சோனியா அகர்வால் ஆகியோர் நடித்த காதல் கொண்டேன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததாக தனுஷ், சாயா சிங் ஆகியோர் நடித்த திருடா திருடி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர மன்மதராசா சாங் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா தான் தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாச்சு. அந்த அளவுக்கு இந்த படம் தனுஷோட கரியர்லேயே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. அதே சமயம் சிம்புக்கு பார்த்தீங்கன்னா தம் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, சுமாராக தான் ஓடிச்சு. அடுத்ததாக சிம்பு, த்ரிஷா ஆகியோர் நடித்த அலை படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ 2003 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு 2 படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் சிம்புக்கு எந்த படமுமே வெற்றி ஆகலை. அதனால இந்த வருஷத்துலையும் தனுஷ் தான் வின் பண்ணுறாரு. அடுத்ததாக 2004 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சிம்புவுக்கும் 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், சுல்லான், ட்ரீம்ஸ் அப்படின்னு இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பார்த்தீங்கன்னா கோவில், குத்து, மன்மதன் அப்படிங்கிற இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் தனுஷோட புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்ததாக ரமணா டைரக்ஷனில் தனுஷ், சிந்து தொலானி ஆகியோர் நடித்த சுல்லான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்ததாக தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா டைரக்ஷனில் ட்ரீம்ஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படமும் சரியா ஓடலை, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே சமயம் சிம்புவுக்கு பார்த்தீங்கன்னா ஹரி டைரக்ஷனில் சிம்பு, சோனியா அகர்வால் ஆகியோர் நடித்த கோவில் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்ததாக சிம்புக்கு குத்து படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. ஆனால் அடுத்ததாக சிம்பு, ஜோதிகா ஆகியோர் நடிப்பில் வெளியான மன்மதன் படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜா இசையில் இந்த படத்தில் பாடல்களும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு எந்த படமுமே வெற்றி ஆகலை. ஆனால் சிம்புக்கும் 3 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்தில் சிம்பு தான் வின் பண்ணுறாரு. தனுஷ்க்கு முதல் 3 படங்கள் வெற்றி அடைஞ்சு அடுத்த 3 படங்கள் ஃப்ளாப் ஆயிருச்சு. அதே சமயம் சிம்புக்கு பார்த்தீங்கன்னா முதல் 3 படங்கள் ஃப்ளாப் ஆகி அடுத்த 3 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. 2005 தனுஷ்க்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சிம்புக்கு 1 படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா தேவதை கண்டேன், அது ஒரு கனாகாலம் அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி ஜெயா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் பூபதி பாண்டியன் டைரக்ஷனில் தனுஷ் நடித்த தேவதை கண்டேன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. தொடர் தோல்வியில் இருந்த தனுஷ்க்கு இந்த படம் ஒரு கம்பேக்காக அமைஞ்சது. அடுத்ததாக பாலு மகேந்திரா டைரக்ஷனில் தனுஷ், பிரியாமணி ஆகியோர் நடிச்ச அது ஒரு கனாகாலம் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் சரியா ஓடலை, ஃப்ளாப் ஆயிருச்சு. அதே சமயம் சிம்புக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி ஜெயா படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படமும் சரியா ஓடலை, ஃப்ளாப் ஆயிருச்சு. ஸோ 2005 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் சிம்புக்கு எந்த படமுமே வெற்றி ஆகலை. அதனால இந்த வருஷத்துல தனுஷ் தான் வின் பண்றாரு. அடுத்ததாக 2006 பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சிம்புவுக்கும் 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை, திருவிளையாடல் ஆரம்பம் அப்படிங்கிற 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பார்த்தீங்கன்னா சரவணா, வல்லவன் அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ், சோனியா அகர்வால், ஸ்னேகா ஆகியோர் நடிச்ச புதுப்பேட்டை படம் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை, சுமாராக தான் ஓடிச்சு. அடுத்ததாக தனுஷ், ஸ்ரீயா சரண் ஆகியோர் நடித்த திருவிளையாடல் ஆரம்பம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் டைரக்ஷனில் சரவணா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் சுமாரான வெற்றி அடிச்சது. அடுத்ததாக சிம்பு, நயன்தாரா ஆகியோர் நடித்த வல்லவன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை சிம்புவே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு
கிடைச்சி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ 2006வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல 2 பேருக்குமே. அடுத்ததா 2007 தனுஷ்க்கு பரட்டை என்கிற அழகு சுந்தரம் மற்றும் பொல்லாதவன் அப்படின்னு இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல தனுஷ், மீரா ஜாஸ்மின் ஆகியோர் நடிச்ச பரட்டை என்கிற அழகு சுந்தரம் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிடுச்சு. அடுத்ததா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ்க்கு பொல்லாதவன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் சிம்புக்கு இந்த வருஷத்துல எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2008 தனுஷ்க்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சிம்புக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு பாத்தீங்கன்னா யாரடி நீ மோகினி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. சிம்புக்கு காலை சிலம்பாட்டம் அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல தனுஷ், நயன்தாரா ஆகியோர் நடிச்ச யாரடி நீ மோகினி படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாட் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல முதல்ல காலை படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்ததா சிம்பு, ஸ்னேகா ஆகியோர் நடிச்ச சிலம்பாட்டம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி படமாச்சு. ஸோ 2008வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் இங்க தனுஷோட யாரடி நீ மோகினி படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல தனுஷ் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2009 பாத்தீங்கன்னா தனுஷ், தமன்னா ஆகியோர் நடிச்ச படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஆனா சிம்புக்கு இந்த வருஷத்துல எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2010 பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சிம்புக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷுக்கு பாத்தீங்கன்னா குட்டி, உத்தமபுத்திரன் அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல மித்ரன் ஜவஹர் டைரக்ஷன்ல தனுஷ், ஸ்ரீயாசரன் ஆகியோர் நடிச்ச குட்டி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்ததா தனுஷ், ஜெனிலியா ஆகியோர் நடிச்ச உத்தமபுத்திரன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தையும் மித்ரன் ஜவஹர் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி அடைச்சது. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா கௌதம் மேனன் டைரக்ஷன்ல சிம்பு, த்ரிஷா ஆகியோர் நடிச்ச விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ 2010வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருந்தாலும் இங்கே சிம்புவோட விண்ணை தாண்டி வருவாய படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல சிம்பு தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2011 பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சிம்புக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு பாத்தீங்கன்னா ஆடுகளம், மாப்பிள்ளை, வேங்கை, மயக்கமண்ணு அப்படிங்கிற இந்த 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ், டாப்ஸி ஆகியோர் நடிச்ச ஆடுகளம் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்ததா தனுஷ், கன்ஷியா மோத்வானி ஆகியோர் நடிச்ச மாப்பிள்ளை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்ததா ஹரி டைரக்ஷன்ல தனுஷ், தமன்னா ஆகியோர் நடிச்ச வேங்கை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. அடுத்ததா செல்வராகவன் டைரக்ஷன்ல தனுஷ்க்கு மயக்கம் என்ன படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா வானம் படம் ரிலீஸ் ஆச்சு. சிம்பு, அனுஷ்கா ஷெட்டி ஆகியோர் நடிச்ச இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. தரணி டைரக்ஷன்ல சிம்புக்கு ஒஸ்தி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ 2011வது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. சிம்புக்கு ஒரு படம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல தனுஷ் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2012 பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சிம்புக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. சிம்புக்கு போடா போடி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், ஸ்ருதிஹாசன் ஆகியோர் நடிச்ச 3 படத்துக்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சுமாரான வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம அனிருத் இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே அந்த டைம்ல வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல போடா போடி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ போடா போடி படத்தை கம்பேர் பண்றப்ப 3 படம் ஓரளவுக்கு நல்லா ஓடி இருக்கு. அதனால இந்த வருஷத்துல தனுஷ் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2013 பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு ராஞ்சனா, மரியான், நையாண்டி அப்படிங்கிற இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் முதல் முறையாக ஹிந்தியில நடிச்ச ராஞ்சனா படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. தமிழ்ல இந்த படத்தை அம்பிகாபதி அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா தனுஷ், பார்வதி ஆகியோர் நடிச்ச மரியான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, சுமாரா தான் ஓடிச்சு. அடுத்ததா சுகுமாரன் டைரக்ஷன்ல தனுஷ், நஸ்ரியா ஆகியோர் நடிச்ச நையாண்டி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ 2013 தனுஷ்க்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா சிம்புக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2014 தனுஷ்க்கு வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், அமலா பாலா ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தொடர் தோல்வியில் இருந்த தனுஷ்க்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக் அமைஞ்சது. அடுத்ததா 2015 பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சிம்புக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு பாத்தீங்கன்னா அநேகன் மாறி, தங்கமகன் அப்படிங்கிற இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா வாலு அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்ச அநேகன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்ததா தனுஷ்க்கு மாறி படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், காஜல் அகர்வால் ஆகியோர் நடிச்ச இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வருது. அடுத்ததா தனுஷ், சமந்தா ஆகியோர் நடிச்ச
தங்க மகன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. அதே சமயம் சிம்புக்கு பார்த்தீங்கன்னா வாழை படம் ரிலீஸ் ஆச்சு. சிம்பு, ஹன்சிகா மோதுபானி ஆகியோர் நடிச்ச இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிம்புக்கு ஒரு படம் சுமாராக ஓடி இருக்கு, ஆனால் தனுஷ்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ் தான் வின் பண்றாரு. அடுத்ததாக 2016 தனுஷ்க்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சிம்புக்கும் 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல தனுஷ்க்கு கொடி தொடரி அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு இது நம்ம ஆளு, அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல தனுஷ் முதன்முறையாக இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த கொடி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது. ஆனா தனுஷ், கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிச்ச தொடரி படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. அதே சமயம் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல சிம்பு, நயன்தாரா ஆகியோர் நடிச்ச இது நம்ம ஆளு படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் ஹிட் ஆச்சு. அடுத்ததா கௌதம் மேனன் டைரக்ஷன்ல சிம்பு, மஞ்சுமா மோகன் ஆகியோர் நடிச்ச அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ 2016 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிம்புக்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, தனுஷ்க்கு 1 படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல சிம்பு தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2017 தனுஷ்க்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சிம்புக்கு 1 படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷுக்கு பாத்தீங்கன்னா பவர் பாண்டி, வேலையில்லா பட்டதாரி 2 அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் அப்படிங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல தனுஷ் டைரக்ஷன் பண்ணி நடிச்சிருந்த பவர் பாண்டி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்ததா தனுஷ், அமலாபால் ஆகியோர் நடிச்ச வேலையில்லா பட்டதாரி 2 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனா இந்த படம் சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல சிம்பு 3 வேடங்கள்ல நடிச்ச அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனா இந்த படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு 1 படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, சிம்புக்கு எந்த படமுமே வெற்றி அடையல. அதனால இந்த வருஷத்துல தனுஷ் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2018 தனுஷ்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சிம்புக்கு 1 படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல தனுஷ்க்கு பாத்தீங்கன்னா வடசென்னை, மாரி 2, பக்ரி அப்படிங்கிற இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா செக்கச்சவந்த வானம் அப்படிங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. 3வது முறையா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்ச வடசென்னை படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தனுஷ், சாய் பல்லவி ஆகியோர் நடிச்ச மாரி 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. அடுத்ததா தி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜேர்னி ஆஃப் தி ஃபாக்கீர் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படமும் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா மணிரத்னம் டைரக்ஷன்ல சிம்பு, விஜய் சேதுபதி, அரவிந்த் சாமி ஆகியோர் நடிச்ச செக்கச்சிவந்த வான படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததா 2019 தனுஷ்க்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சிம்புக்கு 1 படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு பாத்தீங்கன்னா அசுரன், என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சிம்புக்கு பாத்தீங்கன்னா வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படிங்கிற இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ், மஞ்சு வாரியர் ஆகியோர் நடிச்ச அசுரன் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல தனுஷ், மேகா ஆகாஷ் ஆகியோர் நடிச்ச என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. அதே சமயம் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல சிம்பு, மேகா ஆகாஷ் ஆகியோர் நடிச்ச வந்தா ராஜாவா தான் வருவேன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாராக தான் ஓடிச்சு. ஸோ இந்த வருஷத்துல சிம்புக்கு எந்த படமுமே வெற்றி அடையல, ஆனா தனுஷ்க்கு 1 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2019 தனுஷ் தான் வின் பண்றாரு. அடுத்ததா 2020 தனுஷ்க்கு பட்டாஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், மேகா ஆகியோர் நடிச்ச இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. இந்த வருஷத்துல சிம்புக்கு எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்ததா 2021 பாத்தீங்கன்னா தனுஷ்க்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சிம்புக்கு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு பாத்தீங்கன்னா கர்ணன், ஜெகமே தந்திரம், அந்தராங்கிரே அப்படிங்கிற இந்த 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், மாநாடு அப்படிங்கிற இந்த 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுல மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்ச கர்ணன் படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன்ல தனுஷ்க்கு ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் OTT-ல தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. அடுத்ததா தனுஷ், அக்ஷய் குமார், ஷாரா அலிகான் ஆகியோர் நடிச்ச அந்தராங்கிரே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை தமிழ்ல கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இந்த படம் சரியா ஓடல, சுமாராக ஓடிச்சு. அதே சமயம் சிம்புக்கு பாத்தீங்கன்னா சுசீந்திரன் டைரக்ஷன்ல சிம்பு, நித்யா அகர்வால் ஆகியோர் நடிச்ச ஈஸ்வரன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்ததா வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல சிம்புக்கு மாநாடு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ 2021 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு கர்ணன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே சமயம் சிம்புக்கு மாநாடு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்துல 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததா 2022 தனுஷ்க்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு, சிம்புக்கு 1 படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு பாத்தீங்கன்னா
மாறன், கிரேமேன், திருச்சிற்றம்பலம், நானே வருவேன் அப்படிங்கிற இந்த 4 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சிம்புக்கு பார்த்தீங்கன்னா வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ், மாளவிகா மோகனன் ஆகியோர் நடிச்ச மாறன் படம் நேராக OTTயில் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. இந்த படத்துக்கு மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. அடுத்ததாக தனுஷ்க்கு கிரேமேன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல, மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. அடுத்ததாக மித்ரன் ஜவஹர் டைரக்ஷனில் தனுஷ், ராசிகண்ணா ஆகியோர் நடிச்ச திருச்சிற்றம்பலம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்ததாக செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ் இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த நானே வருவேன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படமும் சரியா ஓடல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதே சமயம் சிம்புக்கு பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் டைரக்ஷனில் வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த வருஷத்தில் 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததாக 2023 பார்த்தீங்கன்னா தனுஷ், சிம்பு இவங்க 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா வாத்தி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. சிம்புக்கு பார்த்தீங்கன்னா 10 தலை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் தனுஷ், சம்யுக்தா மேனன் ஆகியோர் நடித்த வாத்தி படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 100 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே சமயம் சிம்புவோட 10 தலை படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ 2023 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால 2 பேருக்குமே வெற்றி தான். அடுத்ததாக 2024 பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு கேப்டன் மில்லர், ராயன் அப்படிங்கிற 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் தனுஷ், பிரியங்கா மோகன் ஆகியோர் நடித்த கேப்டன் மில்லர் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்ததாக தனுஷ்க்கு ராயன் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை அவரே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் 160 கோடியை வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ 2024 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தனுஷ்க்கு 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனால் சிம்புக்கு எந்த படமே ரிலீஸ் ஆகல. இதே மாதிரி நேரடியாக மோதிய ரஜினி, கமல் படங்கள், விஜய், அஜித் படங்கள், விஜய், சூர்யா படங்கள், விஜய் பிரசாந்த் படங்கள் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்கும் என்னென்ன படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.